நாள் கர்த்தருடைய வார்த்தை லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறோம் என்றார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இரவு முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், ஆனால் ஒரு மீனும் அந்த வலையில் ஆகப்படலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன மாத்திரத்துல அதுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைகளை வீசுகிறதை நாம் பார்க்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்தின் மேல் வலைகளை வீசுங்கன்னு சொல்லும் போது, ஆழத்தின் மேல கொண்டு போயிட்டு உங்க வலைகளை அங்க போடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே அவர்கள் அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய பிரயாசத்துல, நம்மளுடைய பலத்துல, நம்மளுடைய தாளந்துல, நம்மளுடைய முயற்சியில, நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக நம்ம எத்தனையோ பிரயாசங்கள் படுகிறோம். ஆனால் அது எல்லாமே வீணாய் போகிறது. ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் நம்ம கேட்டோம்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தோம்னா, பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்கள் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில நடக்கும். தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல சீமோன் பேதுரு இயேசு செய்த அற்புதத்தை கண்டு வியந்து போனாராம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. பேதுருடைய போட்டு நிரம்பப்பட்டு மற்றவருடைய போட்டு நிரப்பத்தக்கதான மீன்கள் அகப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவருக்கென்று நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்வோம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து, பேதுரு நினைச்சிருக்கலாம், நான் வெறும் மீன் பிடிக்கிறவனா தான் இருப்பேன். ஆனா இயேசு கிறிஸ்து மீன் பிடிக்கிறவனாய் பேதுருவை பார்க்கல, மனுஷர்களை பிடிக்கிறவனாய் பார்த்தாரு. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாய் பார்த்தாரு. இன்றைக்கு நீங்க கூட அப்படிதான் நினைக்கலாம், ஆண்டவரே, நான் அற்பமானவள், எனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது, நான் ஒன்றுக்கும் உதவாதவள் என்று நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த உலகத்திற்கு எதுக்காகவோ பிறந்தோம், எதுக்காக வாழ்ந்தோன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அதற்காக உங்களை இந்த பூமியில வைக்கல. அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அநேக ஆத்துமாக்களை அவர் ராஜ்யத்துல சேர்க்க வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய பெரிதான ஆசையா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதை அறிந்து நாம் செயல்படும் பொழுது இந்த நாள் நமக்கு நன்மையானதா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.